நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவீங்கல்ல? கண்டிப்பாமா. அம்மா, நீங்க சொல்லி எதமா நாங்க செய்யாம இருந்திருக்கோம்? இப்பவே அந்த கல்யாண மண்டபத்துக்கு என் பசங்களை அனுப்பி வைக்கிறேன். பசங்களை அனுப்புறேன்னா நீ வரமாட்டியா? அம்மா, நான் ஏற்கனவே இன்னொரு வேலைக்காக காசு வாங்கிட்டோமா, அதை முடிச்சு கொடுக்கணுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நம்ம பசங்க எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிருவாங்க. நான் அவங்க கிட்ட உங்க நம்பரை கொடுத்து அனுப்புறேன். சரி, சீக்கிரமா அவங்கள அனுப்பி வை. சரிங்கம்மா. நிலாவை கடத்துறது மட்டும் இல்ல, அவ போனையும் பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா, நான் பசங்க கிட்ட சொல்லிடுறேன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆனாமா, நிலாவை இப்பவே கடத்த சொல்றாங்க. கடத்தணும் உடனே அப்ப போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சரிண்ணா. சரிண்ணா. டேய், ஆண்டாள் அம்மாவுக்கு போன் பண்ணி அந்த நிலா இப்ப இருக்கிற கரண்ட் போட்டோவை நமக்கு அனுப்ப சொல்லணும். ஆமா, அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம அவளை கடத்த முடியும். சரி, இரு, கால் பண்றேன். ஹலோ, நாங்க நாச்சியாரோட ஆளுங்க. நாங்க மண்டபத்துக்குள்ள வந்துட்டோமா? ஓ, வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? மண்டபத்துக்கு பின்னாடி உள்ள படிக்கட்டுல இருக்கிறோமா? சரி சரி, அங்கேயே இருங்க. நான் எப்ப சொல்றேனோ அப்போ நிலாவை கடத்திடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயமா. என்ன? இந்த மண்டபத்துக்குள்ள நிலா மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நிலாவோட கரண்ட் போட்டோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? எனக்கும் அதான் தோணுச்சு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவளுக்கு தெரியாம அவளை போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோவை இப்போ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. டேய், வந்துருச்சுடா. இப்போ அந்த நிலா எங்க இருப்பா? அம்மா, நாங்க அந்த பொண்ணை கடத்தி எங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்தோமா. இப்போ மயக்கத்துல இருக்கா. அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. பொழுது விடிகிற வரைக்கும் அந்த நிலாவை மயக்கத்திலேயே வச்சிருங்க. நாளை காலையில அவ அக்கா கல்யாணம் நடக்காம போனதும் நான் நேர்ல வந்து அவளை பாக்குறேன். அப்போ அவ என் கண்ணு முன்னாடி சித்திரவதப்பட்டு அழுது கெஞ்சணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். சரிங்கம்மா. சரி, நான் உங்களுக்கு காலையில கால் பண்றேன். சரிங்கம்மா. என்ன பாட்டி, என்ன சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க சொல்லிட்டு நீங்க என்ன தூங்காம இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ பணம்லாம் தரேன்னு சொல்றீங்க. ஓ, அப்போ இவன் நம்ம பேசுனத முழுசா கேட்கலையா? சந்தோஷம். பாட்டி சொல்லுங்க, யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, என்னோட பழைய சிநேகிதி ஒருத்தி பெங்களூர்ல இருக்கா. அவளுக்கு இப்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாளாம். அவளோட பொண்ணு கால் பண்ணி ரொம்ப அழுதா. அதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன், அம்மாவை காப்பாத்திடலான்னு ஆறுதல் சொன்னேன்ப்பா. அப்படியா பாட்டி? சரி, நீங்க போய் தூங்குங்க. சரிப்பா, நான் போறேன். நீயும் போய் தூங்கு. ஓகே பாட்டி, குட் நைட். குட் நைட்.
பூர்ணி, என்னக்கா? நிலா எங்க? தெரியலையேக்கா. ஆ, சரி, நீ போய் அவ எங்க இருக்கான்னு பாத்து கூட்டிட்டு வாங்க. ஏய், நிலா எங்க இருக்கு போறா? ஆகாஷ் தம்பி கூட தான் இருப்பா. அவளா வரட்டும், நீ ரெடியாவு. இல்லம்மா, விடிஞ்சு இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் நான் அவளை பார்க்கவே இல்லையே. இன்னும் அவ எந்திரிச்சுக்க மாட்டாளோ என்னமோ. அம்மா, என்னம்மா பேசுற நீ? இன்னுமா தூங்கிட்டு இருக்க போறா? காலையில எனக்கு நலங்கு சுத்தும் போது அவ வரல, முகூர்த்த புடவை வாங்கும் போது வரல, இப்பவும் அவளை காணும். நீ என்னடான்னா அவ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ற? ஏய், பொண்ணு தூங்கிட்டு இருப்பா, இல்லன்னா என்னமோ அவளுக்குதான் கல்யாணம் மாதிரி உன்னை விட அதிகமா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பாடி. வந்துருவா. இருந்தாலும் இருக்கும். நிலா பொதுவாவே மேக்கப் பைத்தியமாச்சேக்கா. அதனால அம்மா சொன்ன மாதிரி மேக்கப் தான் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரம் ரெடியாவுக்கா. பூர்ணி, நீ அவளை ரெடி பண்ணு. ஏய், இரு. யாருக்கு போன் பண்ற? நிலாவுக்கு தான் போன் பண்றேன். சொல்றத நீ கேட்கவே மாட்டியாடி? அவ மேக்கப் போட்டுக்கிட்டு இப்ப ஓடி வந்துருவா பாரு. நீ வா, நீ வந்து உட்காந்து ரெடியாகு. இல்லம்மா, நான் எதுக்கும் அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன். சொல்ற பேச்ச கேட்க மாட்டாளே. வா. என்னாச்சுக்கா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. நினைச்சேன். ராத்திரி முழுக்க போன நோண்டி இருப்பா. சார்ஜ் காலியானதும் போன் ஆஃப் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவ தூங்கவே ஆரம்பிச்சிருந்திருப்பா. அதான் அவ இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. அம்மா, இது என்ன வீடாமா? இன்னும் அவ தூங்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பா. ஆனா போனையே ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருக்கான்னு தெரியலையே. வேணும்னா ஆகாஷ தனக்கு கால் பண்ணி பாருக்கா. ஏய், அவ ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா, இதுல நீ வேற அவளை ஏத்தி விடுறியா? தென்றல், நிலா வந்துருவா. நீ தேவையில்லாம ஆகாஷ் தம்பிக்கு போனை போட்டு அவரையும் குழப்பி விட்டுறாத. நீ அம்மா, உட்காரு. போன் பண்றதுல என்னமா தப்பு இருக்கு? நான் ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேக்குறேன். குட் மார்னிங் கல்யாண பொண்ணு. குட் மார்னிங் ஆகாஷ். என்ன காலங்காத்தால எனக்கு கால் பண்ணிருக்க? இல்ல, நிலா எந்திரிச்சிட்டாளா? நிலாவா? ஆமா ஆகாஷ், காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்ல, அதான் கேட்டேன். எந்திரிச்சிட்டாளா? என்ன சொல்ற தென்றல்? நிலா உன் கூட தானே இருக்கா? ஏன் கூடவா? ஆமா, என் அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் நான் என் அக்கா கூட தான் இருப்பேன்னு நைட்டே ஒரு ரூமுக்கு வந்துட்டாளே. அப்படியா? ஆமா தென்றல், அவ அப்படிதான் சொல்லிட்டு வந்தா. நீ என்னன்னா எனக்கு போன் பண்ணி நிலா எங்கன்னு கேக்குற? இல்ல ஆகாஷ், நிலா நைட்டு என் கூட தங்கல. இப்ப அவளுக்கு போன் பண்ணி பார்த்தா அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏய், என்ன சொல்ற தென்றல்? உன் கூடயும் தங்கல, என் கூடயும் தங்கல. அப்போ அவ எங்கதான் போனா? தம்பி, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. அவ இங்க யாராச்சும் ஃப்ரெண்டுங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அப்படியே அவங்க ரூம்லயே படுத்து தூங்கிருப்பா. நான் போய் தேடி பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நானும் போய் தேடி பாக்குறேன். சரி மாப்ள. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. மணமேடைக்கு போ. வாழ்த்துக்கள் சித்து. தேங்க்ஸ் ஆண்டி. கூட்டிட்டு போ சித்து.
சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு தென்றல். மணமேடைக்கு போ. வா. தென்றல், என்னாச்சு? ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. தென்றல், எதுவும் பிரச்சனையா? ஆமா சித்து. என்ன பிரச்சனை? இல்ல, நேத்து ராத்திரியில இருந்தே நிலாவை காணும். ஆமா சித்து, மண்டபம் முழுக்க தேடி பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்து. நிலா ஏதோ ஆபத்துல இருக்காளோ அப்படின்னு தோணுது. நிலாவை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல சித்து. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நிலாவுக்கு எதுவும் ஆகாது. நம்ம கல்யாணத்தை அப்புறம் கூட வச்சுக்கலாம். முதல்ல நிலாவை தேடி கண்டுபிடிக்கும். எந்திரிங்க. சித்து, ஒரு நிமிஷம் ப்ரோ. ஏதோ அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது. நிலா சம்பந்தப்பட்ட காலா இருக்கலாம்ல? நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எதிர்க்காதீங்க. ஹலோ, அப்படியா? சரி சரி, நீ பொறுமையாவே வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன யோசிக்கிறீங்க? போலீஸ் கிட்ட மாட்டினா எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தப்பிக்கவே முடியாத மாதிரி கேஸ் போட்டு உங்களை நான் உள்ள தள்ளட்டா? உங்ககிட்டதான் என் தங்கச்சி இருக்கான்னு ஒத்துக்கோங்க. இல்லனா நான் நிஜமாவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏய், இங்க பார், நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, உன் தங்கச்சிய நான் கடத்தல. இதுக்கு மேலேயும் உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா தாராளமா நீ போலீஸ் கிட்ட மட்டும் இல்ல, சிபிஐ கிட்ட கூட போ. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உன் மேல இருக்கிற கொஞ்சம் அக்கறையில சொல்றேன். முதல்ல மேடையில போய் உட்கார்ந்து இவன் கையால தாலிய வாங்கிக்கோ. ஏன்னா உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணமே நின்னு போயிடுச்சு.
இந்த கல்யாணமாவது நடக்கட்டும். இதுவும் நடக்கலன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காம போயிட போகுது. என்ன புத்திசாலித்தனமா டைவர்ட் பண்றதா நினைப்பா? உங்களோட இந்த கிரிமினல் தனத்துக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற ஆள் நான் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க தான் என் தங்கச்சியை கடத்திருக்கீங்க. சொல்லு. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, ஏண்டி நீ நம்ப மாட்டேங்கிற? அவளை கடத்தினவன் உனக்கு 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்கான். அந்த 2 மணி நேரத்தை நீ இப்படி வெட்டியா பேசி வீணாக்கிடுவ போல இருக்க. அனாவசியமா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டு போய் உன் தங்கச்சி உயிரை காப்பாத்த பாரு. நீ நினைக்கிற மாதிரி பாட்டி இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க செஞ்சிருந்தா நானே அவங்கள சும்மா விட மாட்டேன் தென்றல். நிலாவை கடத்தினவன் கண்டிப்பா பணத்துக்காகத்தான் கடத்திருப்பான். பணத்தை கொடுத்தா அவன் நிலாவை விட்டுற போறான். மற்றபடி கொலையெல்லாம் செய்ய மாட்டான். நிலாவை காப்பாத்திடலாம் தென்றல். நீ முதல்ல மணமேடையில வந்து உட்கார். நல்லபடியா கல்யாணம் முடியட்டும். அடுத்த நிமிஷமே நிலாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆமா தென்றல், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன்னோட கல்யாணம் நடக்கணும்மா. உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணு ஆகலக்கா. போலீஸ் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. இவனுங்கதான் உன்னை கடத்தினானுங்களா? எதுக்கு உன்னை கடத்தினானுங்க? நாசமா போனவங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இங்க பாரு நிலா, நீ வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அக்கா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அப்படியாக்கா? எனக்காக உன் கல்யாணத்தை நிறுத்திட்டியாக்கா? நிலா, இவங்கெல்லாம் யாரு? உனக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இவங்க உன்னை கடத்தினாங்க? அவங்களா என்ன கடத்தலக்கா. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்கள தூண்டி விட்டு என்ன கடத்த சொன்னதே இவங்கதான். என்ன கடத்தி வச்சுட்டா என் அக்கா கல்யாணம் நின்னுடுமா? அப்புறம் கடவுள் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? ஏன் இப்படி ஒரு கொடூரமான புத்தியோட இருக்கீங்க? ஏய், என்னடி நான் எதுக்குடி உன்னை கடத்த சொல்ல போறேன்? இவங்க உன்கிட்ட பொய் சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு மேடம் இன்னும் சமாளிக்கிறீங்க? நேத்து நைட்ல இருந்தே இந்த பொண்ணை கடத்துறது சம்பந்தமா நீங்க இவனுங்களுக்கு போன் மேல போனா எத்தனை போன் பண்ணிருக்கீங்க? என்னென்ன பேசிருக்கீங்க? நாங்க எல்லா தகவலையும் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ண அடியாட்கள் உங்களை பத்தின எல்லா உண்மையையும் கைப்பட வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்காங்க. இனி நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன ஆகாஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க உங்க பாட்டிய விட்டு கொடுக்காம பேசுனீங்களே, இப்பவாவது புரியுதா உங்க பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு? ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்களோட போனை எடுத்து நான் இப்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இது எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படியாவது இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து என்ன காப்பாத்துங்க சார்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் இங்க வந்துருவாங்க. அப்புறம் நீங்க போலீஸ் கிட்ட வேற வழியே இல்லாம ஆண்டாளம்மா சொல்லிதான் என்ன நீங்க கடத்துனீங்கன்னு அப்ரூவர் ஆயிடுங்க. அப்ரூவர் ஆயிட்டா அப்புறம் போலீஸ் ஆண்டாளம்மாவை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை சும்மா ஒரு 2 நாள் உள்ள வச்சு வார்ன் பண்ணி வெளியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுத்துடுறேன்னா. என்னடா? சரி பாப்பா, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம்.
உங்க போனை கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராணி சுமயே சுபதா சுபம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நிச்சயம் முடிவு கட்டாம விட மாட்டேன்டி. இந்தா, நீ மாமா கூட்டி விடு, மாமா உனக்கு ஊட்டி விடட்டும். புடி. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா எப்பதான் வாழைப்பழத்தை சாப்பிடுவீங்க? சீக்கிரமா மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. ஏண்டி அவசரப்படுத்துற? இத்தனை பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தா அவங்களுக்கு வெக்கமா இருக்காதா? பொறுமையா சாப்பிட்ட விடு. இதுல என்ன வைக்க வேண்டி இருக்கு? இவங்க வெக்கப்படுறாங்கிறதுக்காக நாமெல்லாம் திரும்பி நிக்க முடியுமா? அக்கா ஊட்டி விடுக்கா. ஊட்டுக்கானா? சரி, நானே ஊட்டி விடுறேன். மாமா, பொண்ணு ஊட்டியாச்சுல, அடுத்து நீங்க தான் பொண்ணுக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விடுறீங்களா இல்ல நானே உங்க கையை பிடிச்சு ஊட்டி விடட்டா? நானே ஊட்டி விட்டுக்கிறேன். என்ன மாமா, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? பொண்ணு பார்த்து ஊட்டி விடுங்க. பிடிக்கவா? கையை பிடிக்கவா? வேணாமா, நானே ஊட்டி விட்டுக்கிறேன்.
போதுமா? சூப்பர் மாமா. ஆ, எனக்கு ஒரு டவுட் நிலா. என்ன டவுட்? இல்ல, இத்தனை நாளா நீ என்ன சித்துன்னு தானே பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த. இப்ப என்ன புதுசா மாமான்னு கூப்பிடுற? இதெல்லாம் ஒரு டவுட்னு கேக்குறீங்களே மாமா. என்ன மாமா நீங்க இவ்ளோ தத்தியா இருக்கீங்க? ஏய், என்ன உள்ள வந்தாங்க? ஆனா இன்னும் நம்ம பக்கத்துல வந்து பால் சொம்ப நீட்டலையே. ஆஹா, எங்க வச்சிருக்காங்க? எங்க ஆளை காணோம்? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்னங்க நீங்க நீங்க பாட்டுக்கு இப்படி பொசுக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டீங்க. வேற என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்ல. என்ன உன் நடவடிக்கையே சரியில்லையே. ஏதோ பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நெளிறியே. எத சம்பந்தம் இல்லாம நெளியறேனா? ஏங்க, நான் கரெக்டா தாங்க நெளியறேன். நீங்க தான் சிச்சுவேஷனே புரிஞ்சுக்காம சம்பந்தமே இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி இப்படி கேஷுவலா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உட்காருங்க. சார் என்ன சொல்றீங்கன்னு சரியா புரியலையே. என்னங்க புரியலைங்கிறீங்க? இப்ப இந்த ரூமுக்குள்ள இப்ப ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுதுல. விசேஷமா? என்ன விசேஷம்? ஐயோ போச்சு. அதாங்க சாந்தி முகூர்த்தம். ஆமா மாமா, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்னு. நீ பாக்கலையா? நல்லா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? பின்ன என்ன, நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்னு எனக்கு தெரியாதா என்ன? அம்மா, ஏதோ விசேஷம் அப்படின்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. அத கேக்குறீங்களா? இந்த சினிமால எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையாங்க? இல்லையே, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன நடக்கும்? இல்லங்க, அதாவது பொண்ணும் மாப்பிளையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்கல்ல. அப்புறம் மாப்பிள்ள பொண்ணை எதிர்பார்த்து அப்படியே ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பொண்ணு அப்படியே வெக்கத்தோட பால் சொம்போட அப்படியே மெதுவா ரூம்குள்ள வருவாங்க. ஓஹோ ஓஹோ இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி இப்ப நீங்க இந்த பால் சொம்ப எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அங்க இருந்து உள்ள பொறுமையா வாங்க. அப்படியா? வாங்க. சரி, பால் சொம்பு எடு. ஏங்க, இப்ப எதுக்குங்க வெட்டியா கோவப்பட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு ஜாங்கிரி சாப்பிட பிடிக்கல? குடிங்க, போதுமா? இருந்தாலும் நீங்க கோவப்படுறது கூட அழகா தாங்க இருக்கு. ஏங்க, ஒரே ஒரு கிஸ் கொடுங்களேன். என்னது? கிஸ் வேண்டாம். ஏங்க, என்னங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு கிஸ். ஏங்க இருங்க, ஒன்னே ஒண்ணுங்க, கொடுங்க, ஒரே ஒரு கிஸ்ங்க. சொன்னா கேளு, கொடுங்க. வேண்டாம், ஒன்னே ஒண்ணு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க, ஏங்க ஒன்னே ஒண்ணுங்க. ஏங்க, என்னங்க, எனக்கு பிடிக்கல. ஏங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள எல்லாம் வந்தாச்சு, இப்ப வந்து பிடிக்கலன்றீங்க? ஐயோ, அது இல்ல.
அது இல்லையா பின்ன எது? இன்னும் நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறது. அதான் சொல்றீங்களா? நான் வேற ஏதோன்னு பயந்துட்டேன். இல்ல சித்து, எத்தனையோ இடைஞ்சல்கள் தாண்டி நாம இப்ப வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இப்பவும் எதுக்கு நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு? என்ன அப்படி பாக்குற? என்ன வா போ அப்படின்னு கூப்பிடு. ஏங்க திடீர்னு எப்படிங்க மரியாதை வரும்? இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல, ஒரு உரிமை. பொண்டாட்டிய வா போன்னு கூப்பிடுறது ஒரு விதத்துல சுகமா இருக்கும் தெரியுமா? அப்படின்றீங்க? ஆமா சித்து, என்ன வா போன்னு கூப்பிட்டு பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும். தென்றல், நான் உங்களை இல்ல. சரி, ஓகே ஓகே. உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்குங்க இல்ல, பிடிக்கும். கரெக்ட், பிடிக்கும். நீங்க தான் இல்ல, நீதான். நீதான் எனக்கு இனி எல்லாமே. உங்களை இல்ல சித்து. ஆமா ஆமா, உங்களை இல்ல. உன்ன. கரெக்ட் கரெக்ட். உன்ன எப்பவும் நான் நல்லபடியா பாத்துப்பேங்க. ஐயோ ஏங்க சாரிங்க, திடீர்னு வா போன்னு கூப்பிட்டா வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அதெல்லாம் நல்லதான் வரும். இல்லங்க, இப்ப திடீர்னு நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட சொன்னா உங்களால Congratulations. Thanks. Congratulations Sidhu. Thank you. Congratulations. Thank you Divya. Thanks. எதுக்கு அதுக்குள்ள ஆபீஸ் வந்தீங்க? இன்னும் 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு ஹாப்பியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஷோவியை நீயா பாத்துக்குவ? சாரி நந்தினி, சும்மா ஜாலிக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் மச்சா. தேங்க்ஸ் ரா. வாழ்த்துக்கள் தென்றல். என்ன கிண்டலா? இவங்களா வாழ்த்துக்கள் சொல்றாங்க, சரி நீ எதுக்கு சொல்ற? நீ வீட்ல எங்க கூட தானே இருந்த? அது இதுவும் சும்மா ஜாலிக்கு தானே சொன்ன. கரெக்ட் சிலிண்டர், கரெக்ட். மொத்தத்துல இந்த ஆபீஸ்ல நீ சும்மா தான் இருக்க. ஆமா, நான் சும்மா இருக்கேன். இந்த அம்மா சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. என்ன ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டீங்க? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சிரிக்கிறது? என்ன பார்த்தாலே உங்க 2 பேருக்கும் எரிச்சலா இருக்குமே. எனக்கும் உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. வேற வழியே இல்ல. இனிமே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம ஆபீஸ்லயே இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாங்கல்ல. கல்யாணமாகி ஹனிமூன் கூட போகாம ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கல்ல. இதுக்காக இவங்களை நாம பாராட்டியே ஆகணும். எங்க எல்லாரும் கை தட்டி பாராட்டுங்க பாக்கலாம். என்ன நான் மட்டும்தான் கை தட்டுறேன், நீங்களா கை தட்ட மாட்டீங்களா? அப்போ இவங்க கல்யாணத்துல எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? ஹனிமூனுக்கு கூட போகாம ஆபீஸ்க்கு வந்துட்டோமேங்கிறது கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல, நான் வேணும்னா என்னோட சொந்த செலவுல உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கட்டா? சொல்லுங்க சித்து, நானே உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? என்ன அவங்கள பாக்குறீங்க? ஓ, இனிமே உங்க வைஃப் சொல்றதுதான் உங்களுக்கு வேதவாக்கா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு சொன்னா சித்துவை எனக்கு நீ விட்டு கொடுக்கவா போற?